கேழ்வரகு புட்டு பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே தெளித்து பசஞ்சிக்கோங்க. நல்லா தண்ணியை தெளிச்சிட்டு இப்படி மாவு வந்து பிடிக்க வரணும். பிடிக்க வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த பதம். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை தெளித்து புட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஆவியில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டு அதில் புட்டை வச்சுப்போம். இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு நல்லா வந்துருச்சு. தேங்காய் போட்டு கலந்துக்கலாம். 1/2 முடி தேங்காவை நல்லா துருவிட்டு அதை போட்டுக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். கால் ஸ்பூன் ஏலக்காய் போட்டு நல்லா பசஞ்சிக்கோங்க. பசைஞ்சு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா 2 நிமிஷம் கலந்துட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எது வேணால் சாப்பிடலாம். இட்லி தோசை டெய்லி ரொட்டீனாக இதை சாப்பிட்டாமல் புட்டு அது மாதிரி வெரைட்டி எதாவது பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.